Hello everyone, welcome back to Triple Tech Tamil channel. இன்னைக்கு நம்ம மூணாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் tuples பத்தி பார்க்க போறோம் பைத்தான்ல. ஸோ tupelsக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டேட்டா ஸ்ட்ரக்சரான லிஸ்ட் அண்ட் செட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா tuples ஆல்சோ இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா லைக் டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஆனா என்னன்னா tupelsல வந்து எதையுமே நீங்க மாடிஃபை பண்ண முடியாது. ஈவன் யூ கேனாட் ஆட், கேனாட் ரிமூவ். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு அன்சேஞ்சபிள் டேட்டா டைப். இதை வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆர்டர்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வச்சு நம்மளால கால் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம லிஸ்ட்ல இதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ லிஸ்டோட பொசிஷன் வந்து 0ல இருந்து 4 வரைக்கும் கால் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டினா 0th பொசிஷன்ல என்ன எலிமெண்ட் இருக்குங்கிறத செக் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வச்சு நம்மளால ஒரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அதை வந்து ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்மளால லிஸ்ட்லயும் பண்ண முடிஞ்சது, டியூப்லையும் பண்ண முடியும். ஆனா செட்ல நம்மளால பண்ண முடியாது. அத வந்து அந்த மாரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இட் கேன் கன்டெயின் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் திரும்ப ரீகேப் பண்ணோம் அப்படின்னா, லிஸ்ட்ல நம்மளால டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ வந்து ஆட் பண்ண முடியும். ஆனா செட்ல நம்மளால டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியாது. டியூப்பிள்ஸ்ல அகைன் நம்மளால டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ ஒரு செட்ட டியூப்பிள்ல நம்மளால எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கிறத இங்க நம்ம சாம்பிள் காமிக்கிறோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மால் பிராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸ்மால் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நடுவுல கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் நம்ம வந்து அ போட்டோம் அப்படின்னா, இது வந்து பைத்தானால டியூபிள் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம பைத்தான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நம்மளால தெரியும். டைப் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். வழக்கம் போல தான். ஸோ இப்போ வந்து பைத்தான் இத வந்து டியூபிள் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் குடுத்திருக்கு. ஸோ டியூபிள்க்கு இந்த மாரி சில ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. நம்ம இம்யூட்டபிள் அண்ட் இட் இஸ் ஆர்டர்ட் இந்த மாரி எல்லாம். ஆர்டர்ட்ன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அகைன் லைக் புரியல அப்படின்னா, இப்ப பாருங்க. இப்ப சாம்பிள் டியூபிள் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம செட் வீடியோல பார்த்திருந்தோம். அந்த செட்டோட வீடியோஸ்லாம், செட் லிஸ்ட் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான். இது தெரிஞ்சிருந்தா தான் வந்து ப்ரோகிராமிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சாம்பிள் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 0 வந்து 0த் பொசிஷன். இந்த டியூப்ல பொறுத்தளவுல 0த் பொசிஷன்ல ஆப்பிள் இருக்கு. ஸோ நம்மளால எலிமெண்ட்ஸ ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ நம்ம வந்து எந்த பொசிஷன்ல வைக்கிறோம் அப்படிங்கிறதும் முக்கியம். அதுதான் வந்து ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து ஆர்டர்ட் அப்படின்றத நம்ம சொல்றோம் அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்து செட்ல ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த மாரி எந்த எலிமெண்ட்டுமே நம்மளால மாடிஃபையோ, இல்ல ஆடோ, ரிமூவோ எதுவுமே பண்ண முடியாது. இந்த செட் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து அப்படியே தான் மெயின்டெயின் பண்ண போகுது. ஸோ இது ஈவன் இஃப் யூ ட்ரை டூ அ லிஸ்ட்ல உள்ள சில ஆப்பரேஷன்ஸ் யூ கேன் ட்ரை. இந்த மாரி ரிமூவ் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அந்த மாரி வராது. இருந்தாலும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன வரும் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் வரும். வந்து அ கேனாட் இது வந்து ஆட்ரிபியூட் ரிமூவ் அப்படிங்கிறது இல்ல அப்படின்ற மாரி வருது ஆக்சுவலா. ஸோ உங்களால எந்த வேல்யூவ சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், எதுவுமே பண்ண முடியாது. என்னென்ன பண்ண முடியும்? அப்ப லிஸ்ட்ட வச்சு இந்த டியூப்பிள் வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இண்டெக்ஸ் எத்தன அந்த ஆப்பிள்ங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து எந்த எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டினா கவுண்ட் வந்து எத்தன இருக்கு. இப்ப இத பொறுத்தளவுல டூப்ளிகேட் அலோவ் பண்ணும் ஆக்சுவலா. ஸோ அதனால இப்ப 2 ஆப்பிள் நீங்க போட்டிருக்கிறேன். ஸோ வந்து கவுண்ட் எத்தன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன ஃபங்ஷன்ஸ் நம்மளால டியூப்ல பொறுத்தளவுல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சின்ன ட்ரிக் மாரி உங்களுக்கு சொல்லி தரேன். இது வந்து கன்வென்ஷனல் கிடையாது. உங்களுக்கு இந்த மாரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் குடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து டியூப்பிள் தான் நான் குடுப்பேன். எனக்கு அவுட்புட்டும் டியூப்பிள்ல தான் வேணும். ஆனா வந்து நீங்க வந்து எலிமெண்ட் ஆட் பண்ணணும். அந்த மாரி சொன்னாங்கன்னா, ஒரு ட்ரிக் மாரி நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அ இதுக்கு இப்படி யூஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு ப்ரோகிராம்ல நீங்க இப்படி யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு லிஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டியூப்பிள் இங்க எடுத்திருக்கிறோம் அந்த இடத்துல. சாம்பிள் டியூப்பிள் வந்து ஆப்பிள், பனானா அண்ட் செர்ரி. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து மாடிஃபை நம்ம டைரக்ட்டா டியூப்பிள்ல வச்சிருக்கும்போது, இத நம்மளால மாடிஃபையோ, அப்டேட்டோ, டெலீட்டோ எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அந்த இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்ட கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். நம்ம இத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். நெறைய ஆப்பரேஷன்ஸ் நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா? அது எல்லாத்தையுமே லிஸ்ட்ல பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன், டெம்பரரியா ஒரு வேரியபிள் எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிள்ல நான் வந்து இந்த டியூப்ல லிஸ்ட்டா கன்வெர்ட் பண்றேன். இது வந்து டைப் காஸ்டிங்ன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம அதுவுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம பார்த்தோம். டைப் காஸ்டிங்னா என்ன அப்படின்றது. ஸோ டியூப்ல இருக்கிற இந்த பர்ட்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ நான் வந்து லிஸ்ட்டா கன்வெர்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ங்கிறது வந்து ஒரு லிஸ்ட் ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த எக்ஸ வந்து நீங்க டைப் என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து அ அ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வரும். அதை நம்ம செக் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? பனானா இருக்கு. ஸோ அந்த பனானாவ நான் வந்து என்ன பண்றேன்? அப்டேட் பண்றேன்.
இது வந்து எக்ஸ் ஆஃப் 1 வந்து பனானா கிடையாது. இனிமே கிவி அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், அப்டேட் பண்ண பிறகு மறுபடியும் இத டியூப்ல கன்வெர்ட் பண்றேன். இத அகைன் டைப் காஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டா டைப் காஸ்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்ட கிரியேட் பண்ணி, அத எடிட் பண்ணிட்டு, இப்ப இது லிஸ்ட்டா தானே இருக்கு. ஸோ அத நான் டியூப்ல கன்வெர்ட் பண்ணி, நான் சாம்பிள் டியூப்ல மறுபடியும் அசைன் பண்றேன் புது வேல்யூவ. ஸோ இப்ப சாம்பிள் டியூப்ல யூ கேன் ஹேவ் த அப்டேட்டட் வேல்யூ கிவி அப்படிங்கிறது. ஸோ இது டியூப்லாவே இருக்கும் பட்சத்தில் நம்மளால அப்டேட் பண்ணியிருக்க முடியாது. இது ஒரு சின்ன டெம்பரரி ட்ரிக் மாரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க் யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு த சேனல். இட் வில் என்கரேஜ் மீ டு புட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். எனி ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.